Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இன்னைக்கு ஒரு கிரேவி ஐட்டம் பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு இந்த கிரேவி நல்ல காம்பினேஷன். இது செய்யறதுக்கு ஒரு panல 2 ஸ்பூன் வேர்க்கடலை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர ரோஸ்ட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு பொரியிற வரைக்கும் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல இதையும் வறுத்துக்கலாம். லைட்டா வாசனை வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கசகசாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி போதோட சேர்ந்து இது ஒரு திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இங்கே பாருங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிப்போம். வதனதுக்கப்புறம் இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ண தான் போகிறோம். அதனால் அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு பல் 6 பல் சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ முன்னாடியே வறுத்து வச்சுருக்கிறதோட சேர்த்து இதையும் ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மிளகாலாம் எடுத்துக்கலாம். நான் இது காரத்துக்கு 7 மிளகாய் எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்குள்ள மெயின் டேஸ்ட்டே. இதை கட் பண்ணாமல் நடு சென்ட்ரு பார்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி கீறி விட்டுக்கலாம். மிளகாவை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கீறிக்கலாம். அதாவது மிளகாவோட காரத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கணும். இந்த மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மி தான். இப்போ இது ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இங்கே பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கீறி வச்சுருக்க இந்த மிளகாவை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நம்ம இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, சீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தாளிச்சுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். அதனால் 3/4 ஸ்பூன் இதுக்கு போதுமானது. இப்போ மரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போது மசாலாவோட ஒரு சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளி தண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக புளி ஆட் பண்ணிப்போம் நம்ம இதில். இப்போ வெல்லம் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒரு சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை கம்மியாக நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதில் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதித்து வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. வாசனையுமே நல்லா இருக்குங்க. இப்போ கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க மிளகாய் இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பச்சை 2 தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த டேஸ்ட் லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணால் போதும். இந்த கிரேவிக்கு பச்சை மிளகாயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவியில். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. தம் பிரியாணிக்கு இந்த கிரேவி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாய் காரம் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. இந்த கிரேவிக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதே இந்த மிளகாய் தாங்க. இதை மிர்ச்சி கிரேவின்னு சொல்லுவாங்க ஹைதராபாத் சைடில். இந்த கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை இதில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.